சனினாலே எல்லாம் மிரண்டு வைத்தே இருப்போம். இதில் அஷ்டமச்சனி, 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனினாக்கு ரொம்ப மிரட்சியாக இருக்கும். சார் இந்த மாதிரி 7.5 சனி, அஷ்டம சனி எல்லாம் நடக்கிறப்ப ஒரு சிலருக்கு ரொம்ப கடுமையான பலன் இருக்கும், ஒரு சிலருக்கு ரொம்ப ஈஸியாக கடந்து வந்துடுவாங்க. யாருக்கு கடுமையாக இருக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு நடக்கிற தசா புத்தி இருக்கு இல்லையா, என்ன தசை நடக்குது, இப்போ 6க்கு அதிபதி தசை, 8க்கு அதிபதி தசை, 12க்கு அதிபதி தசை, இந்த மாதிரி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போது அங்கே வந்து இந்த 7.5 சனியும் அஷ்டம சனியும் வரையில் கொஞ்சம் கூடுதலாக ப்ரெஷர் இருக்கும். இப்போ யோகாதிபதி தசை நடக்குது, லக்னாதிபதி தசை, 5ஆம் பாவாதிபதி தசை, 4ஆம் பாவாதிபதி தசை, இப்படி யோகத்தை கொடுக்கக்கூடிய தசை நடக்குது. அப்போ 7.5 சனி வருது, அஷ்டம சனி வருது, அஷ்டாசம சனி வருதுனாக்க அது கடந்து போகிறதே தெரியாது, ஈஸியாக கடந்து போயிடலாம். அப்போது ஒருத்தருக்கு 7.5 வருது அப்படின்னது, எனக்கு இது சுத்தா 2வது சுத்தா, இது யோகமாக இருக்குமா இல்லை கலட்டுன்னு கலட்டிடுமா, வச்சு செஞ்சிருமா, என்னமும் செஞ்சு தருமா அப்படின்னாக்க அது வந்து அந்த நடக்கிற தசாபுத்தியோட இந்த கோச்சாரத்தை மேட்ச் பண்ணணும். அதை விட்டுட்டு 7.5 சனினாலே தெருவில் தான் நிறுத்தம் அப்படின்னாக்க அது தப்பான கான்செப்ட்.